In our previous video, we have learnt about Mendel's law. Mendel proposed three important laws. First one is law of dominance. Second one is law of segregation or law of purity of gametes. And third one is law of independent assortment. போன வீடியோவில் நாம் மெண்டலின் விதிகள் குறித்து பார்த்தோம். அவர் 3 விதிகளை கொடுத்திருந்தார் இல்லையா? முதல் விதி ஓங்குத்தன்மையின் விதி, இரண்டாவது தனித்து பிரிதலின் விதி அல்லது கேமெட்டுகளின் கலப்பற்ற தன்மையின் விதி, மூன்றாவது சார்பின்றி ஒதுங்குதலின் விதி. இந்த மூன்று நாம பார்த்தோம். In this video we are going to learn about chromosomes. The human body is made up of millions of cells. Each cell contains nucleus. The nucleus of each cell contain the thread-like structures called chromosomes. The term chromosome was first coined by Voltaire in 1888. The chromosomes are the carrier of genetic material which contain the hereditary information. இன்று இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது குரோமோசோம்கள். மனிதனின் உடலானது பல மில்லியன் செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ள நூல் போன்ற அமைப்பில் காணப்படுது இல்லையா? அதை தான் நம்ம குரோமோசோம் சொல்கிறோம். குரோமோசோம் என்ற வார்த்தையை நமக்கு கொடுத்தவர் வால்டேயர். 1888 ஆண்டு அந்த பதத்தை அவர் கொடுத்தார். இந்த குரோமோசோம்கள் பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருட்களை தன்னகத்தே கொண்டிருக்குது. வாட் ஆர் chromosomes? The chromosomes are highly condensed coiled chromatin fiber. அப்போ குரோமோசோம்ங்கிறதுனா ரொம்ப கண்டென்ஸான ஒரு குரோமாட்டின் ஃபைபர் தான், பேக்டு வித் டிஎன்ஏ. டிஎன்ஏவோட அது பேக் ஆகி இருக்கும். டிஎன்ஏனா என்ன? டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட். இது இணைஞ்சி ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஃபார்ம் ஆகி இருக்கும். இதில் தான் ஜீன்ஸுகள் காணப்படும். ஜீன்ஸ்னால் என்ன? ஜீன்ஸ் ஆர் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏன்னு சொன்னாலே அதில் ஒரு சின்ன செக்மெண்ட் தான் இந்த ஜீன்ஸ், which are responsible for the inheritance of a particular phenotypic character. ஒரு குறிப்பிட்ட பண்பிற்கு காரணமாக இந்த ஜீன்கள் தான் இருக்கும். ஜீன்கள் என்பது என்ன? செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ கூட தான் குரோமாட்டின் ஃபைபர்ஸ் பேக் ஆகியிருக்கும். இந்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? குரோமோசோம்கள்னு சொல்கிறோம். சரி, அடுத்தது இந்த ஜீன்கள் சொன்னோம் இல்லையா? ஈச் ஜீன் இஸ் present at a specific position on a chromosome. குரோமோசோமில் ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் இந்த ஜீன்ஸ் இருக்கும். அந்த பொசிஷனை தான் நம்ம என்ன சொல்வோம்? லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். குரோமோசோம் என்றால் என்ன? டிஎன்ஏவை உள்ளடக்கிய நன்கு ஒடுங்கி சுருண்ட குரோமோட்டின் இழைகளை கொண்ட மரபு பொருள் தான் குரோமோசோம்னு நம்ம சொல்வோம். இந்த டிஎன்ஏனா என்ன? டிஎன்ஏ என்பது டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம். இந்த குரோமோசோமில் தான் உயிரினங்களின் பண்பை தீர்மானிக்கக்கூடிய ஜீன்கள் காணப்படுது. ஜீன்னா என்ன? டிஎன்ஏவின் ஒரு பகுதி தான் ஜீன் ஆகும். இந்த ஜீன் எங்கே இருக்கு? குரோமோசோமில் இருக்கு. அப்போது இந்த ஜீன் குரோமோசோமின் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைந்திருக்கும். அந்த குரோமோசோமின் குறிப்பிட்ட அமைவிடத்தில் ஜீன்கள் இருக்கு இல்லையா? அந்த அமைவிடத்தை தான் நாம் என்ன சொல்வோம்னா லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜீன்கள் தான் ஒரு தலைமுறையில் இருந்து இன்னொரு தலைமுறைக்கு பண்புகளை கடத்துகிறது. Now we learn about structure of a chromosome. This is the structure of chromosome. We know the chromosomes are thin, long, thread-like structure. And here it consists of two identical strands. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோமில் 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும். அது ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்கும். இந்த ஐடென்டிக்கல் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த குரோமோசோம்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹெல்ட் டுகெதர் பை த சென்ட்ரோமியர். இந்த 2 சிஸ்டர் குரோமாட்டிடும் ஒரு இடத்துல இணைஞ்சிருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவோம். Each chromatid is made up of spirally coiled thin structure called chromonema. 2 சிஸ்டர் குரோமாட்டிட் இருக்கு. ஒவ்வொரு குரோமாட்டிடும் எப்படி இருக்கும், ஸ்பைரலி காயில்டு தின் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதை நம்ம குரோமோனீமான்னு சொல்லுவோம். இப்போ வந்திருக்குல்ல, இதுதான் குரோமோனீமா. இந்த குரோமோனீமாவில் நம்பர் ஆஃப் பீட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அலாங் இட்ஸ் லென்த், அந்த நீட் லென்த்துக்குமே சின்ன சின்ன பீட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதை நாம் குரோமோமியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரோமோசோம்கள் எதனால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோமல் புரோட்டீன், அது தவிர சர்டின் மெட்டாலிக் அயான்ஸால் இது உருவாக்கப்பட்டிருக்கும். இல்லை குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹிஸ்டோன்ஸ், இன்னொன்று வந்து நான் ஹிஸ்டோன்ஸ். இந்த ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த குரோமோசோமுக்கு தேவையான ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டை அது கொடுக்குது. A chromosome consists of 4 regions. First one is primary construction. இந்த சிஸ்டர் குரோமாட்டிட் சொன்னாலே ஒவ்வொரு குரோமாட்டிட்லையுமே 2 ஆர்ம்ஸ் இருக்கும். லாங் ஆர்ம், ஷார்ட் ஆர்ம் அப்படின்னு 2 ஆர்ம்ஸ் இருக்கும். இந்த ஆர்ம்கள் ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு நாம் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பெயர் சென்ட்ரோமியர். ஸோ த 2 ஆர்ம்ஸ் ஆஃப் அ குரோமோசோம் மீட் அட் அ பாயிண்ட் கால் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் சென்ட்ரோமியர். இந்த சென்ட்ரோமியர் எப்படிப்பட்ட ரீஜியன் பார்த்தீங்கன்னா, டியூரிங் செல் டிவிஷன் spindle fibers attached to the chromosome at this region only. Okay, cell division போது செல் பிரியுதுலே, அப்போது ஸ்பிண்டில் ஃபைபர் குரோமோசோமின் இந்த சென்ட்ரோமியர் ரீஜியனில் தான் வந்து அட்டாச் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த ரீஜியன் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். சில குரோமோசோம்ஸ் என்ன பண்ணும், பொசஸ் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் த குரோமோசோம். குரோமோசோமின் எந்த பாயிண்டில் வேணால் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். தே ஆர் நோன் அஸ் த நியூக்ளியார் ஜோன். அதை நம்ம நியூக்ளியார் ஜோனுன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பெயர் நியூக்ளியோலார் ஆர்கனைசர். ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நியூக்ளியோலஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோலஸ் இன் த நியூக்ளியஸ் எங்கே நடக்கும், இந்த நியூக்ளியோலார் ஆர்கனைசரில் தான் நடக்கும். அடுத்த ரீஜியன் டீலோமியர். டீலோனா எண்ட். ஸோ த எண்ட் ஆஃப் த குரோமோசோம் இஸ் கால்ட் டீலோமியர். ஈச் எக்ஸ்ட்ரிமிட்டி ஆஃப் த குரோமோசோம் ஹேஸ் அ பொலாரிட்டி. அதுக்கு பொலாரிட்டி இருக்கும். அண்ட் ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் ஜாயினிங் த அட்ஜசன்ட் குரோமோசோம். பக்கத்து இருக்கிற குரோமோசோம் ஒன்று அட்டாச் ஆகாமல் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணும், இந்த டீலோமியரோட எண்டில் பொலாரிட்டி மெயின்டைன் பண்ணப்படும். இந்த டீலோமியர் என்ன பண்ணுது, மெயின்டைன்ஸ் அண்ட் ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டி டு த குரோமோசோம். குரோமோசோமுக்கான ஸ்டெபிலிட்டியை கொடுக்கறது யாருன்னா இந்த டீலோமியர் தான். 4வது பார்ட் சேட்டிலைட். Some of the chromosomes have an elongated knob-like appendage. இந்த சேட்டலைட் எல்லாத்துலேயும் இருக்காது, சில குரோமோசோமில் தான் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா knob-like appendage-ஆக இருக்கும் at one end of the chromosome known as satellite. The chromosome with satellite. ஒரு குரோமோசோம் சேட்டலைட்டோடு இருக்குதுன்னா அந்த குரோமோசோமை நம்ம என்ன சொல்லுவோம்னா சாட் குரோமோசோம்னு சொல்லுவோம். Okay, so structure பார்க்கும்போது chromosome consists of primary construction, it's also called centromere. Secondary construction, it is also known as nucleolar organizer. Third part is telomere, is the end of the chromosome which maintain the stability of the chromosome. And fourth one is satellite, it's a knob-like appendage. The chromosome with satellite is called sat chromosome. குரோமோசோம்கள் என்றால் என்ன? மெல்லிய, நீண்ட மற்றும் நூல் போன்ற ஒத்த 2 இழைகளை கொண்ட அமைப்பு தான் நம்ம குரோமோசோம் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 இழைகள் இருக்குது. அது எப்படி இருக்குது, நீண்ட மாதிரி நூல் மாதிரி இருக்குது, ஒத்த இழைகளாக இருக்குது. இதுதான் நம்ம குரோமோசோம் சொல்லுவோம். இதில் இருக்கின்ற இந்த 2 இழைகளை சகோதரி குரோமாட்டிடுகள்னு சொல்லுவோம். அதில் ஒவ்வொரு இழையும் ஒரு குரோமாட்டிட். இந்த 2 குரோமாட்டிடுகளை நாம் சகோதரி குரோமாட்டிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 குரோமாட்டிடுகளையும் ஒரு புள்ளி ஒன்றாக இணைக்குது.
அப்படி இணைக்கின்ற அந்த புள்ளியை நாம் என்ன சொல்வோம் அப்படின்னா சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர்னா என்ன? இரண்டு குரோமோட்டிட்களையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இணைக்குது இல்லையா, ஒரு புள்ளியில, அந்த புள்ளி தான் சென்ட்ரோமியர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து இது ஒவ்வொரு குரோமோட்டிடையும் தனியாக நம்ம பார்ப்போம். இந்த ஒவ்வொரு குரோமோட்டிடும் திருகுபோல் சுருட்டப்பட்ட மெல்லிய குரோமோனீமா என்ற அமைப்பால் ஆனது. இதுதான் குரோமோனீமா. இந்த குரோமோனீமா தன் முழு நீளத்துக்கும் நிறைய மணி மாதிரி அமைப்பை கொண்ட குரோமோமியர்களை கொண்டிருக்கிறது. குட்டி குட்டியாக மணி மாதிரி இது ஃபுல் லென்த்துக்கும் இருக்கும். அது குரோமோமியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குரோமோசோம்கள் எதனால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோம் புரதங்கள் மற்றும் சில உலோக அயனிகளால் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த புரதம் எடுத்துக்கிட்டோன்னா குரோமோசோம் புரதங்கள் இரண்டு வகையாக இருக்கும். ஒன்று ஹிஸ்டோன் மற்றும் இன்னொன்று ஹிஸ்டோன் அல்லாதவை அப்படின்னு இரண்டு புரோட்டான்கள் இருக்கும். இந்த புரதங்களுடைய வேலை என்னன்னு கேட்டால், இந்த குரோமோசோமின் கட்டமைப்பிற்கு ஆதாரமாக இந்த புரதங்கள் விளங்கு. குரோமோசோம்களுக்கு இரண்டு கரங்கள் இருக்கும். ஷார்ட் ஆர்ம், லாங் ஆர்ம் சொல்லுவோம் இல்லையா, குட்டை கரம், நீண்ட கரம்னு. இந்த இரண்டு கரங்களும் இணைகின்ற புள்ளி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்வோம்னா முதன்மை சுருக்கம்னு சொல்வோம். அதற்கு இன்னொரு பெயர் சென்ட்ரோமியர். செல் பிரிதலின் போது ஸ்பெண்டில் நார்கள் இந்த குரோமோசோம்களுடன் வந்து இணையுது இல்லையா, அப்போ இணையது எங்கே இணையும்னா இந்த குரோமோசோமின் சென்ட்ரோமியர் பகுதியில் தான் வந்து இணையும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், முதன்மை சுருக்கம் அல்லது சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்கிறோம். குரோமோசோமின் அடுத்த பகுதி இரண்டாம் நிலை சுருக்கம். சில குரோமோசோம்களில் ஏதேனும் சில பகுதிகளில் இந்த இரண்டாம் நிலை சுருக்கங்கள் இருக்கும். இந்த பகுதிக்கு இன்னொரு பெயர் உட்கரு பகுதி அல்லது உட்கருமணி உருவாக்கும் பகுதி என்ற பெயரும் இருக்கு. ஏன்னா உட்கருவில் உட்கரு மணியின் உருவாக்கம் இந்த பகுதியில தான் நடக்குது. அதனால இதை நம்ம உட்கரு மணி உருவாக்கும் பகுதின்னு சொல்லுவோம். மூன்றாவது பகுதி டீலோமியர். குரோமோசோமின் இறுதி பகுதி தான் டீலோமியர் என்று அழைக்கப்படுது. இந்த குரோமோசோமின் இரண்டு நுனிகளும் எதிரெதிர் தன்மை கொண்டவை. இது எதனால இருக்குதுன்னா, குரோமோசோம்கள் ஒன்றுக்கொன்று பக்கத்தில் இருக்கும் பொழுது அவை ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காம இருக்கிறத தடுக்கிறதுக்காக குரோமோசோம்களின் எண்டில் நுனிகளில் எதிரெதிர் தன்மை இருக்கும், பொலாரிட்டின்னு சொல்லுவோம். இந்த டீலோமியர் குரோமோசோம்களுக்கு நிலைப்பு தன்மையை அளிக்கிறது. நான்காவது பகுதி, குரோமோசோம் வடிவத்தின் நான்காவது பகுதி சேட்டலைட். சில குரோமோசோம்களில் ஒரு முனையில நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படும். இந்த இணையுறுப்பை தான் நம்ம என்ன சொல்றோம், சேட்டலைட் அப்படின்னு சொல்றோம். இது சில குரோமோசோம்களில் மட்டும்தான் இருக்கும். சேட்டலைட்டை பெற்றுள்ள குரோமோசோம்களை நம்ம என்னென்ன அழைப்போம்னா சாட் குரோமோசோம்கள் அப்படின்னு நம்ம அழைப்போம். அப்போ குரோமோசோமின் அமைப்பை பார்க்கும்போது 4 பகுதிகள் இருக்கு. முதன்மை சுருக்கம், இரண்டாம் நிலை சுருக்கம், டீலோமியர் அண்ட் சேட்டலைட் என்ற இந்த 4 பகுதிகள் இந்த குரோமோசோமில் இருக்கு. ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் டீலோமியர். டீலோமியரை பற்றிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த டீலோமியர் வந்து ஒவ்வொரு செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. The telomere acts as an aging clock in every cell. இதுவும் குரோமோசோமில் காணப்படுகின்ற ஒரு பாதுகாப்பு நியூக்ளியோடைட் தொடர் வரிசை. இது என்ன பண்ணுன்னா, செல் பகுப்படையும் போது குறுக்கள் அடையுதுன்னா they become very shorter. இந்த டீலோமியர்கள் மிகவும் குறுகி தங்கள் வேலையை செய்ய முடியாத போது செல்கள் முதுமை அடைய காரணமாகுது. ஸோ டீலோமியர் get too short to do their job, causing our cells to age. அப்போ நாம் முதுமை அடைவதை நமக்கு காமிக்கக்கூடிய ஒரு கடிகாரமாக, கிளாக்காக இந்த டீலோமியர்கள் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். Chromosomes are classified on the basis of position of centromere and also on the basis of function. First, நாம பார்க்க போகிறது classification of chromosome based on the position of centromere.
There are four types of chromosomes. First one is telocentric, second one is acrocentric, third one is submetacentric, and fourth one is metacentric. நம்ம இப்போ ஒன்று ஒன்று டீட்டெயிலாக பார்க்கலாம். டீலோசென்ட்ரிக்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். டீலோ அப்படின்னா அது எதை குறிக்கும்? எண்டை குறிக்கும். ஸோ இன் டீலோசென்ட்ரிக் த சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் ஆன் த ப்ராக்சிமல் எண்ட். ஓகே, அப்போ அந்த சென்ட்ரோமியர் குரோமோசோமின் முனையில் இருந்ததுன்னா அதை டீலோசென்ட்ரிக்னு சொல்லுவோம். ப்ராக்சிமல் எண்டில் இருக்கும். இது என்ன ஷேப்பை கொடுக்கும் அந்த குரோமோசோமுக்குன்னு பார்த்தீங்கன்னா ராட் ஷேப் கொடுக்கும். செகண்ட் ஒன் இஸ் ஆக்ரோசென்ட்ரிக். த சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் அட் த ஒன் எண்ட். ஒரு எண்டில் இருக்கும், அட் த எண்டு கிடையாது, நியர் ஒன் எண்ட். அப்படி கொடுக்கும்போது அது குரோமோசோமை என்ன ஆகிக்கிட்டுனா டூ அன்ஈக்குவல் ஆர்ம்ஸாக பிரிச்சிடும். ஒன் ஷார்ட் ஆர்ம் அண்ட் ஒன் லாங் ஆர்ம் அப்படின்னு. ஸோ ஹியர் த சென்ட்ரோமியர் எங்கே இருக்கும்? ஒன் எண்டில் இருக்கும் வித் த ஷார்ட் ஆர்ம் அண்ட் அ லாங் ஆர்ம். இது ஆக்ரோசென்ட்ரிக். தேர்ட் ஒன் இஸ் சப் மெட்டாசென்ட்ரிக். மெட்டானா சென்டரை குறிக்கும். சப் மெட்டாசென்ட்ரிக்னா நியர் த சென்டர் பட் நாட் அட் த சென்டர். ஸோ இங்கே சென்ட்ரோமியா மையத்தின் சென்டருக்கு அருகில் இருக்கும். அப்போ இது நம்ம சப் மெட்டாசென்ட்ரிக்னு சொல்லுவோம். இப்படி இருக்கும்போது இந்த குரோமோசோமுக்கு என்ன ஷேப்பு கொடுக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா JR-L ஷேப்பு கொடுக்கும். ஃபோர்த் ஒன் இஸ் மெட்டாசென்ட்ரிக். மெட்டாசென்ட்ரிக்னா ஹியர் த சென்ட்ரோமியர் இஸ் லொக்கேட்டட் அட் த சென்டர் ஆஃப் த குரோமோசோம். குரோமோசோமோட சென்டரில் இந்த சென்ட்ரோமியர் இருக்கும். அதனால அந்த குரோமோசோமையை என்ன பண்ணும்? அது ரெண்டு ஈக்குவல் ஆர்ம்ஸாக பிரிச்சிடும். அப்போ இது என்ன ஷேப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஷேப்பை அது கொடுக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் ஃபோர் டைப்ஸாக பிரிப்போம். டீலோசென்ட்ரிக், சென்ட்ரோமியர் அட் த எண்ட். ஆக்ரோசென்ட்ரிக், நியர் த எண்ட். Submetacentric, the centromere is near the center. Metacentric, the centromere is at the center. இப்போ நாம குரோமோசோம்களின் வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். குரோமோசோம்கள் இரண்டு வகைகளில் வகைப்படுத்தப்படுது. ஒன்று சென்ட்ரோமியரின் நிலைக்கு ஏற்பவும், மற்றொன்று இந்த குரோமோசோம்களின் பயனுக்கு ஏற்ற மாதிரி இரண்டு வகையாக பிரிக்கிறோம். இப்போ நாம் பார்க்க போகிறது சென்ட்ரோமியரின் நிலைக்கு ஏற்ப குரோமோசோம்களின் வகைகள். இங்கே 4 வகையாக பிரிக்கிறாங்க. முதல்ல டீலோசென்ட்ரிக், ரெண்டாவது ஆக்ரோசென்ட்ரிக், மூன்றாவது சப்மெட்டாசென்ட்ரிக், நாலாவது மெட்டாசென்ட்ரிக். இதில் ஒன்றொன்றையும் இப்போ டீட்டெயிலில் பார்ப்போம். டீலோசென்ட்ரிக், டீலோனாலே எண்ட். அப்போது சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனையில் காணப்பட்டால் இது டீலோசென்ட்ரிக் குரோமோசோம்னு சொல்லுவோம். இது பார்ப்பதற்கு கோள் வடிவ குரோமோசோமாக இருக்கும். அப்போ டீலோசென்ட்ரிக்கில் சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனையில் இருக்கும். ஆக்ரோசென்ட்ரிக்னு பார்த்தா இங்கே சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனைக்கு அருகில் காணப்படும். அதனால் ஒரு குட்டையான கரமும் ஒரு நீண்ட கரமும் பெற்றிருக்கும். இதுவும் ஏறக்குறைய கோள் வடிவ குரோமோசோமாக தான் இருக்கும். அடுத்தது சப்மெட்டாசென்ட்ரிக்னு சொல்லும்போது இங்கே சென்ட்ரோமியர் குரோமோசோமின் மையத்துக்கு அருகில் காணப்படும். எனவே இதுவும் இரண்டு சமமற்ற கரங்களை உருவாக்குது. இதனுடைய வடிவம் பார்க்கறதுக்கு J அல்லது L வடிவ குரோமோசோமாக இருக்கும். அடுத்தது மெட்டாசென்ட்ரிக்னு சொல்லும்போது இங்கே சென்ட்ரோமியரானது குரோமோசோமின் மையத்தில் அமைந்து இரண்டு சம நீளமுள்ள கரங்களை உருவாக்குது. அதனால இது பார்க்கறதுக்கு ஒரு V வடிவ குரோமோசோமாக இது காணப்படும். ஸோ டீலோசென்ட்ரிக்னா சென்ட்ரோமியர் முனையில் இருக்கும், ஆக்ரோசென்ட்ரிக்னா முனைக்கு அருகில் இருக்கும், சப்மெட்டாசென்ட்ரிக்னா மையத்தின் அருகில் இருக்கும், மெட்டாசென்ட்ரிக்னா மையத்தில் இருக்கும். இந்த குரோமோசோம்கள் அதில் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியரின் இடத்திற்கு ஏற்ப இந்த 4 வகையாக இதை பிரிக்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி குரோமோசோம்ஸுடைய வகைகளை பார்க்க போகிறோம். The eukaryotic chromosomes are classified into autosomes and allosomes. இதில் autosomes என்னென்னா these are the chromosomes which contain gene that determine the somatic characters. ஆட்டோசோம்ன்ற குரோமோசோம்ஸில் இருக்கின்ற ஜீன்கள் எதை டிட்டர்மின் பண்ணணும்னா சொமாட்டிக் கேரக்டரை டிட்டர்மின் பண்ணும். இதில் இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ். மேல் ஃபீமேலில் ஆட்டோசோம் குரோமோசோமில் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. இரண்டிலும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் இருக்கும். அல்லோசோம்ஸ் எடுத்துக்கிட்டால்
தே டிட்டர்மின் த செக்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஒரு ஆள் ஆணா பெண்ணா என்பதை தீர்மானிக்கிறது இந்த அல்லோசோம்ஸ்கள். இதுக்கு வேற பேரும் இருக்கு. என்னன்னா இதை செக்ஸ் குரோமோசோம்ஸ்னு சொல்லுவோம், இல்லை ஹெட்டிரோ குரோமோசோம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது இரண்டும் அதற்கு கொடுக்கப்படுகின்ற வேறு பெயர்கள். இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து எக்ஸு, இன்னொன்று ஒய். இப்போது மேல் பர்சனில் பார்க்கும்போது அவனுக்குள்ள 1 எக்ஸ் குரோமோசோமும் 1 ஒய் குரோமோசோமும் இருக்கும். இதுவே ஃபீமேலாக இருந்தால் அவங்களுக்கு இரண்டுமே எக்ஸ் குரோமோசோம்களாக இருக்கும். குரோமோசோம்களை அவற்றின் வேலையின் அடிப்படையில் 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று ஆட்டோசோம்கள், இன்னொன்று அல்லோசோம்கள். இந்த ஆட்டோசோம்கள்னா உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்கள் இதில் இருக்கும். அல்லோசோம்கள்னா ஒரு உயிரியின் பாலினத்தை நிர்ணயிக்கின்ற குரோமோசோம்கள் தான் அல்லோசோம்கள்னு சொல்வோம். இந்த அல்லோசோம்களுக்கு வேறு 2 பெயர்கள் இருக்கு. பால் குரோமோசோம்கள் அல்லது ஹெட்டிரோசோம்கள். இந்த 2 பெயர்களுமே இந்த அல்லோசோம்களுக்கு கொடுக்கப்படுது. இதில் பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம்கள் இருக்கும். ஆணாக இருந்தால் 1 எக்ஸ் குரோமோசோமும் 1 ஒய் குரோமோசோமும் இருக்கும். இங்கே ஆண் பெண் வித்தியாசம் இருக்கும். இதுவே ஆட்டோசோமில் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இரண்டிலும் ஒரே எண்ணிக்கையில் ஆட்டோசோம்கள் காணப்படும். கேரியோடைப் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆல் லிவிங் ஆர்கானிசம் இன் த வேர்ல்டு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது அனிமலாக இருக்கலாம், பிளான்ட்டாக இருக்கலாம், எனி ஆர்கானிசம், அதுக்கு கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். இன் ஹியூமனில் பார்த்தீங்கன்னா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். 23 பேர்ஸ், அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? 46 குரோமோசோம்கள் பேராக இருக்கும்போது 23 பேர்கள் இருக்கும். இதில் 22 பேர்களை நாம் என்ன சொல்லுவோம்? ஆட்டோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். கடைசியாக இருக்கிற 23rd பேரை தான் அல்லோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் செக்ஸ் குரோமோசோம். இதில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும், எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு இருக்கும். நம்மளுடைய பாடி செல்லில் எடுத்துக்கிட்டோன்னா பாடி செல்லில் இருக்கிற எல்லா குரோமோசோம்களுமே பேராக தான் இருக்கும். இந்த கண்டிஷனை நம்ம டிப்ளாய்டுன்னு சொல்லுவோம். பேராக இருக்கிறதுனால இதை 2Nங்கிற எழுத்தில் நம்ம குறிப்போம். இதுவே கேமெட்ஸ்ன்னு பார்த்தோன்னா கேமெட்ஸில் இருக்கும் பொழுது இந்த குரோமோசோம்ஸ் எப்படி இருக்குன்னா ஒன்லி சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். சிங்கிள் செட்டுங்கிறதுனால இந்த கண்டிஷனை நம்ம ஹாப்ளாய்டு கண்டிஷன்னு சொல்லுவோம். இதை நாம என்ங்கிற எழுத்தால குறிப்போம். இந்த செல் நியூக்ளியஸ் ஆஃப் த ஆர்கானிசம், இந்த குரோமோசோம்ஸ் உடைய நம்பர், சைஸ் அண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேரியோடைப்னு சொல்லுவோம். கேரியோடைப் இஸ் த நம்பர், size and shape of chromosomes in the cell nucleus of an organism. Karyotype பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு குறிப்பிட்ட வாழும் உயிரினத்துக்கும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை மாறிலியாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். மனித செல்லை எடுத்துக்கிட்டோன்னா மனுஷனுக்கு மொத்தம் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்குது. ஜோடியாக பார்க்கும்போது 23, அப்போ டோட்டல் குரோமோசோம் 46. அந்த 23 ஜோடியில் 22 ஜோடி குரோமோசோம்களை ஆட்டோசோம்கள்னு சொல்கிறோம். 23வது ஜோடி குரோமோசோம்களை அல்லோசோம்கள் அல்லது பால் குரோமோசோம்கள்னு சொல்கிறோம். உயிரினங்களில் உடல் செல்களில் குரோமோசோம்கள் ஜோடியாக தான் இருக்கும். இந்த நிலையை நாம் இருமய நிலைன்னு சொல்லுவோம். இதை குறிக்கிறதுக்கு 2N என்ற எழுத்தை நம்ம பயன்படுத்துவோம். இந்த உயிரினங்கள் உற்பத்தி செய்கின்ற இன செல்கள் இருக்கு இல்லையா, இதில் குரோமோசோமானது அந்த தொகுப்பு எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு குரோமோசோம் தொகுப்பு மட்டும் இடம்பெற்றிருக்கும். எனவே இதை ஒற்றைமய செல்கள்னு சொல்கிறோம். இதை குறிக்கிறதுக்கு என் என்ற எழுத்தை நாம் குறிக்கிறோம். ஓகேவா? ரைட். இதில் அடுத்தது கேரியோடைப் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போது கேரியோடைப்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு உயிரினத்தின் செல்லுடைய உட்கருவில் இருக்கின்ற இந்த குரோமோசோம்கள் இருக்கு இல்லையா, இவற்றின் எண்ணிக்கை, அளவு மற்றும் வடிவம், இதை தான் நம்ம கேரியோடைப் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கேரியோடைப்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கேரியோடைப்புடைய டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் இடியோகிராம். இடியோகிராம் இஸ் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கேரியோடைப் ஆஃப் அ ஸ்பீஷிஸ். இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் மெட்டாஃபேசிக் குரோமோசோம்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா ஹோமோலோகஸ் பேஸாக இருக்கும்.
according to decreasing length, thickness, position of centromere, shape, etc. ஸோ அந்த ஆர்டரில் தான் இங்கே அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். இதில் வித் செக்ஸ் குரோமோசோம்ஸ் பிளேஸ்ட் அட் த எண்டில் பிளேஸ் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லாங் லென்த் அப்படியே ஷார்ட்டாக டிக்ரீஸிங் லென்த்தில் வந்திருக்கும். உங்களுக்கு 22 வரைக்கும் ஆட்டோசோம்ஸ். லாஸ்ட் 23rd குரோமோசோமை தான் நம்ம செக்ஸ் குரோமோசோம் சொல்லுவோம். XX இருந்தால் ஃபீமேல், XY இருந்தால் மேல். தீஸ் ஆர் கால்ட் செக்ஸ் குரோமோசோம்ஸ். Other chromosomes are autosomes and this is the normal human karyotype. அதனுடைய இடியோகிராம். இப்போ நம்ம கேரியோடைப்னா என்னன்னு பார்த்தோம். இந்த கேரியோடைப்பின் வரைபட விளக்கம் தான் இடியோகிராம். ஸோ சிற்றினத்தின் கேரியோடைப் வரைபட விளக்கம் இடியோகிராம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடியோகிராம் டிஸ்பிளே ஆயிருக்கு. இதில் அனைத்து மெட்டாநிலை குரோமோசோம்களும் ஒத்திசைவான குரோமோசோம் ஜோடிகளாக அவற்றின் நீளம், தடிமன், சென்ட்ரோமியரின் நிலை, வடிவம் மற்றும் பல பண்புகளின் இறங்கு வரிசையில் இடம்பெற்றிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலேருந்து 1, 2, 3 குரோமோசோம் நம்பர் போட்டுகிட்டே இருக்கும். 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது லென்த்து மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வந்திருக்கும். கடைசியாக 22வது குரோமோசோமோட நின்று இருக்கும். இது ஆட்டோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்ததாக 23வது குரோமோசோமை தான் நாம் என்ன சொல்லுவோம்னா பால் குரோமோசோம்கள் அல்லது அல்லோசோம்கள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இதில் ஆணாக இருந்தால் ஒரு எக்ஸ் ஒருவையும், பெண்ணாக இருந்தால் 2 எக்ஸுமே இருக்கும். இதுதான் நம்ம மனித இனத்தின் நார்மல் இடியோகிராம். இதுவரை இந்த வீடியோவில் நாம் என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறத ரீகேப் பண்ணுவோம். குரோமோசோம்ஸ் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியரை பற்றி பார்த்தோம். அடுத்தது த கிளாசிஃபிகேஷன் ஆர் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அடுத்தது கேரியோடைப் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இடியோகிராம்னா என்னங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இறுதியாக நார்மல் ஹியூமன் கேரியோடைப்பும் எப்படி இருக்குன்றதையும் நாம் பார்த்தோம். இந்த வீடியோவின் இறுதியில் நாம் இன்னைக்கு கற்றுக்கொண்ட விஷயங்கள், குரோமோசோம்கள்னால் என்ன, அந்த குரோமோசோம்களின் அமைப்பு எப்படி இருக்கும், சென்ட்ரோமியரின் நிலைக்கு ஏற்ப குரோமோசோம்களை எப்படி வகைப்படுத்தலாம், பணிகளின் அடிப்படையில் குரோமோசோம்களை எப்படி வகைப்படுத்தலாம்னு பார்த்தோம். கேரியோடைப்னா என்னன்னு பார்த்தோம். ஆட்டோசோம்கள், பால் குரோமோசோம்கள்னா என்னன்னு பார்த்தோம். இயல்பான மனித இடியோகிராமையும் நாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. அப்படியா ப்ரெஸ் பண்ணும்போது புதுசாக வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.